பள்ளிக்கூடம், ஒரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தார். இவர் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தார், அது இந்தி பள்ளிக்கூடம். இவங்க இந்தி எதிர்த்தாங்கன்னு நம்ம நம்பணும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி காந்தி அவர்கள், நீ பிராமணன், உனக்கு உன் சமூகத்துக்கு போராட நிறைய தலைவர்களுக்காக வைத்தினாரா நீ லட்சுமணன், நீ இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடு என்று காந்தி சொன்னதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கடைசி வரை நின்று போராடியவன் லட்சுமண ஐயர். அவர் யார்? அதே ஈரோட்டு மண்ணிலே பிறந்த பெரியார். சாதியை ஒழிக்க முதலாக கோயில் நுழைய போராட்டத்தை நடத்தியவன் இந்த மண்ணிலே மதத்திலே புரட்சி செய்த மகான் என்று தொடர் எழுதி வெளியிட்டாரே கலைஞர் தொலைக்காட்சியிலே ஐயா கருணாநிதி அவர்கள். அந்த ராமானுஜர் முதலாக தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர். நல்லா கொஞ்சிக்கணும். இந்து இஸ்லாம் ஒற்றுமைக்காக தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது சுமத்தப்பட்ட தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடியவன் ராமானுஜர். அவர் வைணவர். சைவ நூல்களான தேவாரம், திருவாசகத்தை ஓத வேண்டும் என்று மக்களிடத்திலே ஓதியவர். 12 திருமறைகளை ஓத வேண்டும் என்றவர். அவர் யார்? நம்முடைய பெரியார். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர். உன்னால் நினைக்க முடியுதா பாரு. அந்த மகன் மட்டும் இல்லை என்றால் 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் இல்லை, மணிமேகலையும் இல்லை, சீவக சிந்தாமணியும் இல்லை. அதை தேடி தேடி சுவடிகளை எடுத்து வந்த அச்சிலேற்றிய மகன் நம்முடைய தாத்தன் ஊவே சாமிநாதையர்.